கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? பல காரியங்களை நம்ம தலைக்குள்ள போட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறோம். அது நடந்து முடிஞ்ச காரியமா இருக்கலாம், இல்லைன்னா நடக்க போற காரியமா இருக்கலாம். இப்படியே நம்ம தலையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம செய்கிற வேலைகளில் கவனம் இருக்கிறது இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். பிலிப்பியர் 3:13 இந்த வசனத்தோட ஒரு பகுதியை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? பழைய காரியங்களை நம்ம மறந்து நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி யோசிக்கணுமா? அதுக்குன்னு ரொம்ப பின்னாடி யோசிக்கக்கூடாது. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும். ஒரு கிராமத்தில் ஒரு வாலிபன் இருந்தானா, அவனுக்குள்ள பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குமா. ஏற்கனவே நடந்ததெல்லாம் ஏன் செய்தோம் அப்படின்னு யோசிப்பானா. அதுக்கப்புறம் அவனுடைய பின்னாடி வாழ்க்கையை யோசித்து, நான் எப்படி இருப்பேனோன்னு தெரியலையே, நான் நல்லா இருப்பேனா கஷ்டப்படுவேனான்னு தெரியலையேன்னு யோசிப்பானா. இப்படி தினந்தோறும் அவன் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால அவனுக்கு சரியான தூக்கமே இல்லாமல் இருந்தது. அதனால அவன் செஞ்சிட்டு இருந்த வேலையை அவனால் கவனமாக செய்ய முடியல. ஒரு நாள் மலை பக்கமாக ஒரு முதியவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கலான்னு அவன் யோசிச்சான். அதனால அவன் நடந்து அவர்கிட்ட போனான். அவர் பட்டணத்தில் வேலை செஞ்சுட்டு ஓய்வு எடுக்கிறதுக்காக இங்கே வீடு கட்டி வந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு. இயற்கை சூழ்நிலையில் அவர்கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையை சொன்னோன்னே அவர் சொன்னார், தம்பி, நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கோப்பை நிறைய தண்ணியை அவன்கிட்ட கொடுத்து, இதை எடுத்துட்டு போய் ஊர் வழியா நீ சந்தை பகுதி வழியா சுத்திட்டு வரணும்னு சொன்னாரு. கவனம் வச்சுக்கணும், அதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழக்கூடாது அப்படின்ட்டு. இந்த பையன் அந்த தண்ணி எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சான். அவன் ஊருக்குள்ள போனான். பலர் அவனை பார்த்து எங்க போற, எதுக்கு போறன்னு கேட்டாங்க. சிலர் அவனை பார்த்து சிரிச்சாங்க, சிலர் அவன் பேரை சத்தமா கூப்பிட்டாங்க. சந்தை பகுதிக்குள்ள போகும்போது பலர் தங்களுடைய பொருட்களை கூவி கூவி வித்துட்டு இருந்தாங்க. நாய்கள் குலைச்சிட்டு இருந்தது, பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இவன் எதையுமே கண்டுக்காம தண்ணி சிந்தாம கொண்டு போய் அந்த பெரியவர்கிட்ட அந்த பாத்திரத்தை கொடுத்தான். அவரு கேட்டாரு, நீ ஊருக்குள்ள போனியே, பலர் உன்னை கூப்பிட்டாங்களே, நீ என்ன சொன்ன அப்படின்னு. நான் கேட்டேன், அப்படியா கூப்பிட்டாங்களா, எனக்கு தெரியாதே அப்படின்னு. சரி, நீ சந்தை பகுதியில போகும்போது பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தாங்களே, என்ன விளையாடினாங்க? நாய்கள் உன்னை கடிக்கணும் பயமா இருந்துச்சா? அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்னானா. அப்புறம் தான் இந்த பெரியவர் சொன்னாராம், உன் பிரச்சனையே இதுதான். நீ சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்குற, முன்னாடி நடந்ததை பார்க்குற, பின்னாடி நடக்க போகிறத பார்க்குற, அதை ரொம்ப யோசிக்கிற. ஆனால் இன்னைக்கு பற்றி நீ யோசிக்காம நீ செயல்படுறதுனால தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சொன்னாராம். அந்த இளைஞனுக்கு புரிஞ்சிருச்சான் அவனுடைய பிரச்சனை என்னன்னு. முதியவருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டானா அங்கேருந்து. அன்னையிலேருந்து தன்னுடைய காரியத்தில் அவன் கவனமாக இருந்து செயல்பட்டானா. அடுத்த கதையில் சந்திப்போம்.